வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் சிக்கன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் இப்போது வெங்காயம் சேர்த்துடலாம். நான் இங்கே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது இப்போது நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் நிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் நிறம் ஆயிட்டு இப்போ நாம் இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும். அதுக்கப்புறமா சிக்கனை நாம் மசாலா எல்லாம் சேர்த்து ஊற வச்சிடலாம். அதுக்காக நான் இங்கே 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இதில் இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வத்தல் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறமா சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை, 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 2 ஸ்பூன் எண்ணெய், தேவைக்கேற்ப உப்பு. நான் இங்கே 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிடலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் இதில் ஊற வச்சுருந்த சிக்கனை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். இப்போது 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேமை வந்து மீடியமை விட கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போது 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியே வந்திருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மறுபடியும் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். இப்போது 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன்லாம் நல்லா வெந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரையாக பண்ண போகிறேன். அதனால் மறுபடியும் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் வந்து நல்லா
ட்ரையாக வந்திருக்கு. இப்போ நாம் இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிக்கன் சுக்கா ரெடி ஆயிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.